செகண்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் -x2 டொமைன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதாவது உங்க ஃபங்ஷன் என்ன? சைன் இன்வெர்ஸ் ஆஃப் x ஓகேங்களா? அப்போ அதோட டொமைன் என்ன? டொமைன் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் x வந்து உங்களுக்கு -1லேருந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் -1லேருந்து 1க்குள்ள இருக்கும். ஓகேங்களா? அப்போ நமக்கு குடுத்திருக்க டொமைன் என்ன? அதாவது ஃபங்ஷன் என்ன? f(x) sin இன்வெர்ஸ் ஆஃப் -x2 ஓகேங்களா? இப்போ பர்ட்டிகுலரா -x2 இன்டர்வல் எதுக்குள்ள லை ஆயிருக்கும்? அந்த டொமைன் எதுக்குள்ள லை ஆயிருக்கும்? அந்த இன்டர்வல்குள்ள அப்படின்னு தான் கேட்டிருக்கான். ஸோ அதனால நம்ம இன்டர்வல் எழுதிக்கலாமா? 1 is less than or equal to -x2 is less than or equal to 1 ஓகேங்களா? ஓகே. இப்போ உள்ள வந்து நெகட்டிவா இருக்கு. ஸோ அதனால நான் மைனஸால மல்டிப்ளை பண்ணிடுறேன் த்ரூ அவுட் த இன்டர்வல் ஓகேவா? ஸோ அத மைனஸால நம்ம மல்டிப்ளை பண்றதுனால உங்களோட சைனும் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஸோ மைனஸ் 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 இன்டூ -1 ஸோ அதனால +1ஆ மாறிரும். ஓகேவா? அதுவும் மைனஸ் இன்டூ -x2 ஸோ அதனால x2ஆ மாறிரும். இது வந்து -1ஆ மாறிரும். சரிங்களா? இப்போ லெஸ் தானா இருக்கிறது. நான் இப்போ வந்து இப்போ இவன விட இவன் பெருசா இருப்பானா? இவன் இப்படி லெஸ் தான்னு போட்டான்னா, அது தப்பான செயல். ஏன்னா, இப்போ x2 இது வந்து -1 பெருசு அப்படின்னு சொல்லிட்டேன்னா, அது தப்பா போயிரும். சரிங்களா? அதனால தான் இப்போ இந்த இடத்துல நம்மளோட லெஸ் தானா இருக்கிறத வந்து கிரேட்டர் தானா மாத்தப் போறோம். அப்படியே தலைகீழா மாத்தப் போறோம். உங்களோட இன்டர்வலே அப்படியே சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அப்படியே சேஞ்ச் ஆகும்போது, அப்போ -1 is less than or equal to x2 is less than or equal to 1 இப்படி வந்து மாறியிருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நார்மலா உங்களோட x2 நார்மலா நான் என்ன பண்றேன், ஏதோ ஒரு நெகட்டிவ் வேல்யூவ ஸ்கொயர் பண்றேன். ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு வந்து பாசிட்டிவா தான் இருக்கும். ஓகேவா? அதே வந்து நம்மளோட எய்ம் என்னன்னா, எக்ஸ் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். எக்ஸ் வேல்யூ அந்த பர்ட்டிகுலர் இன்டர்வல்குள்ள இது என்னவா இருக்கும் அப்படின்னு தான் நம்மளோட எய்ம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம இவ்வளோ விஷயமும் பண்றோம். இப்போ இத நம்ம எக்ஸா மாத்த விரும்புறோம். ஓகேங்களா? இப்போ இங்க எக்ஸா இருக்குது. நான் என்ன பண்றேன், மல்டிப்ளை பை ஸ்கொயர் ரூட்டால மல்டிப்ளை பண்றேன். ஓகேங்களா? இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது, அ இன்னொரு விஷயம் உங்களோட ஸ்கொயர் ரூட்டால மல்டிப்ளை பண்ணும்போது, உங்களோட வேல்யூ வந்து எந்த எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ 0வா தான் இருக்கும். ஸோ அதனால நெகட்டிவ் வேல்யூவ நம்ம அப்ரோச் பண்ண மாட்டோம். நெகட்டிவ் வேல்யூ அந்த எக்ஸ் வேல்யூல இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால இது வந்து 0 ஆயிரும். இது எக்ஸ் ஆயிரும். இங்க ரூட் ஆயிருச்சுன்னா, இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ +(-1) இருக்கும். ஸோ அது வந்து இஸ் லெஸ் தென் 1 நம்ம நெகட்டிவ் வேல்யூவ விட்டுட்டோம்னா, +1 மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால உங்களோட இன்டர்வல் வந்து 0 இஸ் லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1 அப்படின்னு இருந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ அதுவும் எப்படி? லெஸ் தென் 1ன்னு சொல்றேன். அப்போ அத வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, x2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 1ன்னு மாத்திப்பேன். இப்போ இப்படி இருக்கிறத நான் என்ன பண்றேன், x2 -1 லெஸ் தென் 0வா மாத்திக்கிறேன். இப்போ இத வந்து எப்படி பிரிக்கலாம்? இப்போ வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் x2 -a2 வந்து எப்படி பிரிக்கலாம்னா, x பிளஸ் aa, x மைனஸ் ஏன்னு தனித்தனியா பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாரி நான் பிரிக்கிறேன். x பிளஸ் 1, x மைனஸ் 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 0 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ x வந்து இப்ப தனித்தனியா நான் இன்டெக்ரல் டொமைன் படி இத நம்ம தனித்தனியா பார்க்கலாமா? x -1 இத வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 0 தானே குடுத்துருக்கோம். நம்ம ஈக்குவல் டூ 0ன்னு குடுத்தோம்னா என்னவாகும்? x இஸ் ஈக்குவல் டூ 1ன்னு கிடைக்குமா? அதே மாரி x பிளஸ் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 0. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 0ன்னா, ஒண்ணு வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 0வா இருக்கும். ஆர் ஈக்குவல் டூ 0வா இருக்கும். நான் ஈக்குவல் டூ 0வா இருக்கிற கேஸ நான் எடுத்துக்கிறேன். ஸோ x பிளஸ் 1 ஈக்குவல் டூ 0ன்னு எடுத்துக்கிட்டேன்னா, x இஸ் ஈக்குவல் டூ -1. ஸோ உங்களோட x ஓட வேல்யூ எதுக்குள்ள இருக்கும்னா, -1க்கும் +1க்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ உங்க ஃபங்ஷன் f(x) வந்து எதுக்குள்ள லை ஆகுதுன்னா, இன்க்ளூடிங் -1ம் +1ம் சரிங்களா? அப்போ உங்களோட டொமைன் என்னவா இருக்க போதுன்னா, டொமைன் ஆஃப் f(x) sin இன்வெர்ஸ் ஆஃப் -x2 வந்து இஸ் -1லேருந்து +1 குளோஸ்ட் இன்டர்வல் -1லேருந்து +1க்குள்ள இருக்க போகுது. இதுதான் உங்க ஃபைனல் ஆன்ஸர். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ம். இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்னா, ஃபைண்ட் த டொமைன். நீங்க டொமைன கண்டுபிடிக்கணும்.